நிறைய ஐடியில் வரவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நம்ம போனோடனே ஹெவியாக கோட் எழுத போகிறோம், அவ்வளோ எழுத போகிறோம், இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம்பாங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் எங்கே போகிறீங்கிறத பொறுத்து. இப்போ சர்வீசஸ் கம்பெனி போகிறீங்க, ஓகேயா, போனோன்னே உங்களை வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் போடுவாங்களான்னா அவசியம் இல்லை. நீங்கள் போய் சேர்றப்ப அவங்களுக்கு என்ன டிமாண்ட், அப்போதைக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் ஓப்பனிங் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டில் போடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டு சில டைம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஓகேயா, சில டைம் டெஸ்டிங்காக இருக்கலாம், சில டைம் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், சில டைம் வெறும் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம். இதை பொறுத்து உங்களுக்கு வரப்போகிற ஒர்க்கு மாறும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைச்சாவும் நீங்கள் இன்னும் 1000 2000 கோடெலாம் ஒன் டேலலாம் எல்லாம் எழுத போகிறதில்ல. இது ஆல்ரெடி உள்ள ப்ராடக்டாக இருந்தால் மேபி ஒரு சின்ன பக் ஃபிக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வரும், அப்படியே படிப்படியாக போவீங்க. ஸோ பெரிய கனவுகளோடு போயிட்டு ஏமாந்துடாதீங்க. பட் இதுதான் நிதர்சனம். ஏன்னா ஒரு பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா அதை தூக்கி உடனே அடுத்த நாள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் இதே ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, இவ்வளோ இவ்வளோ ஆள் பலமும் இருக்காது. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிற எக்ஸ்போஷர் நல்ல நல்ல எக்ஸ்போஷர்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் திரும்ப அதே தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன உங்களோட ஆர்வம், உங்களுக்கு வந்து அந்த பிராண்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய கம்பெனி போய்ட்டு செட்டில் ஆகிடுங்க. இல்லை எனக்கு நிறைய ஹார்ட் கோர் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் தாறுமாறாக கற்றுக்க போகிறேன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் தேடி போங்க. கட்டாயம் நிறையா கற்றுக்குவீங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு யாருமே இல்லை அங்கே கற்றுக் கொடுக்குறதுக்கோ. எல்லாமே நீங்கள் தான் எடுத்து போட்டு பண்ணணும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு. ஆனால் எஸ், ஹெவியாக இருக்கும் ஒர்க் லோட், பட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் கற்றுக்கிறது அருமையாக இருக்கும், செம்ம நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க.